நமஸ்காரம். நியூஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஸ்ரீராமநவமி பற்றி சொல்ல போகிறேன். இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி தமிழ் வருஷ பிறப்பு ரெண்டும் ஒரே நாளில் வருது. ஏப்ரல் 14 வருது. இப்போது நான் அந்த பத்ததி பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன மெத்தடு, என்ன பண்ணணும், பூஜை தான் சொல்ல போகிறேன். ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டேன். ஸ்ரீராமநவமி பண்டிகை வருது இல்லையா, அதுக்கு கோலம் போட்டுருக்கேன். அதுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக் கோலம்னு கிடையாது. பொடி கோலத்துலேயே அரிசி மாவுலேயே பொடி எடுத்துட்டு இழகோலம் மாதிரி போட்டுருக்கேன். மாக்கோலம் போடணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி போட்டால் போகிறோம். இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 13ஆம் ஸ்மார்த்தா பண்ணுறதுன்னு போட்டிருக்கு, 14ஆம் வைஷ்ணவான்னு போட்டிருக்கு. அன்றைக்கி என்ன வருஷ பருப்பும் தமிழ் வருஷ பருப்பும் வருது. அவாவா வாத்தியார் என்ன சொல்கிறாளோ, ஆற்றுல பெரியவா என்ன சொல்கிறாளோ அதே மாதிரி பண்ணுவோம். நான் 14 தான் பண்ண போகிறேன். அன்றைக்கி ரெண்டும் இருக்குது, நவமியும் இருக்குது. அதனால் அன்றைக்கி தான் நான் வருஷ பருப்பு பண்ண போகிறேன். வருஷ பருப்பும் பண்ண போகிறேன். அது ஸ்ரீராமநவமி. இது நைவேத்தியம் ஆல்மோஸ்ட் ரெண்டுக்கும் ஒரே நைவேத்தியம் தான். அதெல்லாம் என்னெல்லாம் நைவேத்தியங்கிறத இந்த கோலம் போட்டுவிட்டு உங்களுக்கெல்லாம் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான், பூஜையும் சிம்பிளான பூஜை தான். அன்றைக்கி சுந்தரகாண்டம் கூட வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ராமரோட ஜென்மம் பற்றியெல்லாம் பிறக்கிறார், இப்போ ஜனனம் பற்றியெல்லாம். அதனால் அன்றைக்கி சுந்தரகாண்டம் வாசிக்கவும் ஆரம்பிக்கலாம். நல்ல நாள் தான் அன்றைக்கி. நவமின்னு சொல்லுவா. பட் நவமிங்கிறது ஒரு பிரவச்சனத்தில் சொன்னால், நவமியும் அஷ்டமியும் போய் பகவான்கிட்ட கேட்டு தான், நவமின்னு என்னெல்லாம் ஒதுக்குறாளே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டு தான். அப்போ அவர் சொன்னாராம், அதுக்காக தான் ஸ்ரீராம நவமி, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்ம அஷ்டமி அப்படின்னுட்டு எல்லோரும் கொண்டாடுற மாதிரி வரும் உங்களுக்குன்னு சொன்னாலாம். அதனால் ரெண்டும் இந்த நவமின்னு கணக்கு எடுத்துக்க வேண்டாம். நம்ம பாட்டுக்கு சுந்தரகாண்டம் படிக்கிறவா படிக்கலாம். அன்னைக்கு அதுக்கு முக்கியமாக பானகம், நீர்மோர், கோசு மல்லியும்பா, சில பேர் வடைப்பருப்பும்பா. அதுதான் நைவேத்தியம். வெத்தலை, பாக்கு, பழம் யூஸ்வலாக எல்லாத்துக்குமே இருக்குது. அதுதான் பண்ணணும். நாங்கள் தினம் பூஜை பண்ணுற ராமர் பாதம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதுதான் ராமர் பாதம். இதை வச்சு தான் தினம் அஷ்டோத்திரம் சொல்கிறது. பூஜை ஆரம்பித்து அஷ்டோத்திரம் சொல்லி முடிக்கிறது. இன்றைக்கி பட்டாபிஷேக படத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன், நல்லா தெரியட்டும்னு சொல்லிட்டு. இப்போ பூஜை ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறத பார்க்கலாம். नमो पार्थ समस्त दुर्दक्षराशि परमेश्वर प्रीत्यर्थम सीता राम लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पूजां श्री सुंदरकांड पारायणं स करिष्ये. अस्मिन् पुस्तके सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत श्री रामचंद्रं ध्यायामि, आवाहयामि, आसनं समर्पयामि, पादयोः पाद्यं समर्पयामि, अर्घ्यं समर्पयामि, आचमनीयं समर्पयामि, स्नानं समर्पयामि, स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि, वस्त्रार्थम् इमे अक्षताः गन्धान्धारयामि, गन्धस्योपरि अक्षतान् समर्पयामि, हरिद्रा कुङ्कुमं समर्पयामि, पुष्पाणि पूजयामि. ओम श्री केशवाय नमः, ओम माधवाय नमः, ओम गोविंदाय नमः, ओम विष्णवे नमः, ओम मधुसूदनाय नमः, ओम त्रिविक्रमाय नमः, ओम वामनाय नमः, ओम श्रीधराय नमः, ओम ऋषिकेशाय नमः, ओम पद्मनाभाय नमः, ओम दामोदराय नमः. सीता राम लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र स्वामी नानाविध परिमल मंत्र पुष्पाणि समर्पयामि. धूपदीपार्थम् अक्षतां समर्पयामि. ओम பழங்கள்லாம் நைவேத்தியம். முதல் நைவேத்தியம் பழங்கள் பண்ணுறோம். ஓம் भूर्भुवः स्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न
प्रचोदयात् देवसविदप्रसुवा सत्यं तत्तेन वचमिच्छामि अमृतो वस्त्रमसि ॐ प्राणाय स्वाहा अपानाय स्वाहा उदानाय स्वाहा व्यानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा महानैवेद्यं तदेवलं नालिकेलगण्डद्वयम् अश्वेरबलं ताडिमेकुसुमफलं नारङ्गफलं महानैवेद्यं निवेदयामि नमाचमनीयं समर्पयामि नीराजनं सुमाङ्गल्यं कोटिसूर्यसमप्रभम् अहं भक्त्या प्रदास्यामि श्रीगुरुशुदयानिधे समस्तापराशमार्थं सर्वमङ्गलप्राप्त्यर्थं कर्पूरनीराञ्जनं दर्शयामि सीतारामलक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्रीरामचन्द्रस्वामिनः नानाविधपरिमलमन्त्रपुष्पाणि महानैवेद्यं कर्पूरनीराञ्जनं दर्शयामि जन्माचमनीयं समर्पयामि यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி தமிழ் வருஷ பிறப்பு ரெண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதி வருது. ஸ்ரீராமநவமிக்கு நான் முன்னாடி காட்டின மாதிரி நைவேத்தியங்கள் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணணும். வருஷ பிறப்புக்கு பஞ்சாங்கத்தை மெயினாக வச்சு பூஜை பண்ணுவாள். அதுக்கு சந்தன குங்குமம் விட்டு புஷ்பம் போட்டு வேறு ஒன்றும் பூஜைன்னு கிடையாது. இந்த நாங்கள் வந்து பாம்பு பஞ்சாங்கம் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்த வருஷம் வந்து விகாரி வருஷ சுத்த வாக்கிய பஞ்சாங்கம்னு போட்டிருக்கோம். அந்த பஞ்சாங்கம் தான் நாங்கள் ஆற்றுல எப்போதும் யூஸ் பண்ணுவோம். அப்போது அதுக்கு என்னென்னா அன்றைக்கி வருஷ பருப்புங்கிறதுனால வெல்லம் போட்டு பாயசம், தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடியில் வேப்பம்பூ வறுத்து, புது வேப்பம்பூவை வறுத்து அதில் கொஞ்சம் நசுக்கி போடுவோம். அதாவது எல்லா சுவையும் இனிப்பு கசப்பு எல்லாம் இருக்கணும், வாழ்க்கையில் எல்லாமே நம்ம அனுபவிக்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கா. மாங்காய் பச்சடி மெயினாக வேப்பம்பூ போடுவாள். ஒரு சமயம் வெள்ளிக்கிழமை வந்துட்டுன்னு வச்சுக்கிறேன், வருஷப்பருப்பு வெள்ளிக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வேப்பம்பூ வறுக்க மாட்டா, நாளே வறுத்து வச்சு விடுவா. அன்றைக்கி ஜஸ்ட்டு அதை நுணுக்கி மட்டும் போட்டுவிடுவாள். இன்றைக்கி ஆக்சுவலாக பாயசம், தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி மாத தர்ப்பணம் பண்ணுறவா இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து வாழைக்காய் கறி பண்ண ஒரு கூட்டு பண்ணிப்பாள். பருப்பு வடைனா உளுந்து வடை இல்லை, அது உளுந்து வடை மெது வடையும்போம், இது ஆமா வடைன்னு சொல்லுவாள். அந்த வடை பண்ணிக்கணும். போலி பண்ணுறவா பண்ணிக்கலாம், இது அவவா சௌகரியம். ஆற்று வழக்கங்களும் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கணும். மெயினாக வந்து மகா நைவேத்தியம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் பஞ்சாங்கத்துக்கு வேண்டி இந்த வடைப்பருப்பு இதை வச்சுருக்கேன். வெத்தலை, வடைப்பருப்பு, பானகம், நீர்மோறு அதையும் வச்சு வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் உடைச்சி வச்சு எல்லாம் நைவேத்தியம் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்ரீராமநவமி பூஜைக்கும் இந்த நைவேத்தியம் தான், பஞ்சாங்கத்துக்கும் இந்த நைவேத்தியம் தான். அப்புறமா சில இடங்களில் வந்து பஞ்சாங்க படலம்னு ஒன்று படிப்பா. அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து வாசித்து அந்த வருஷத்து பலன்கள்லாம் சொல்லுவாள். அது நிறைய இடங்களில் சொல்லுவாள். அதை நம்ம போய் கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் விசேஷமான பூஜைன்னு கிடையாது. இவ்வளோ தான் பூஜை. அப்ராடில் இருக்கிறவெல்லாம் அந்த மாங்காய் பச்சடிக்கு வேப்பம்பு கிடைக்கிறேன்னு புது வேப்பம்பு கிடைக்கிறேன்னு கவலைப்படாதீங்கோ. எப்படியும் பழைய வேப்பம்பு ஆற்றுல இருக்கும் இல்லையா, அதை வறுத்து போட்டுக்கலாம். அதாவது இந்த சுவைகளுக்காக தானே சொல்கிறோம், கசப்பு இனிப்புலாம் நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள்லாம் இங்கே இந்தியா வந்தபோது இந்தியாவில் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா, வாங்கி கொண்டு வச்சுட்டேன்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். பச்சடி பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ஸ்ரீராமநவமி கோவில்களாமும் நல்லா விமர்சையாக பண்ணுவாள். அந்த ராமர் பிறந்த அன்னைக்கு 10 நாள் கொண்டாடுவாள். ராம ஜனனத்தன்னைக்கு ஸ்ரீராமநவமி ராமரோட பிறந்த நாளை கொண்டாடி கோவிலில் வரவாளுக்கெல்லாம் விரதானம் பண்ண. விரதானம்னா நெல் எல்லாருக்கும் ஒரு கப்பில் போட்டு அதில் பைசா போட்டு மடியில் வாங்கிக்க சொல்ல. மடியில் வாங்கிட்டு அதை ஆற்றுல கொண்டு வச்சுக்கணும். விரதானம்பா. புருஷாலாம் அங்கவஸ்திரத்தில் வாங்கிப்பா. பொம்மநாட்டிலாம் மடியில் வாங்கிட்டு ஆற்றுல கொண்டு சுவாமிக்கிட்ட கீழே தரையில் போடுவாள். அப்படி தெரிச்சு போகணுமா. தெரிச்சு போனால் அப்படியே நிறைஞ்சு குழந்தைகள், வீடு நிறைய குழந்தையெல்லாம் இருக்கும், அதாவது குழந்தை பாக்கியம் எல்லோரும் கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் இப்போவும் இந்த கருவேப்பிலை கையில் வச்சுக்கிண்டு நல்லா கையால் நசுக்குவா. அப்படி இப்படி நசுக்கினா
அந்த இதுவும் கல் உப்பும் உடையும் இந்த இதில் இருக்க ஜூஸும் அப்படியே எடுத்து போட்டு விடுவோம்.